ஏடிஎம்கேல வந்து 10,000 ரூபா வழங்கப்படும் கருணை நிதிங்கிறாங்க. ஸோ திடீர்னு மக்கள் மேலே எப்படி இவ்வளவு கருணை பிச்சுக்கிட்டு அடிக்குது அப்படின்னு தெரியல. அதுவும் தேர்தல் நெருங்கும் போது கருணை மழையாக பொழியுது. இவராவது 2,000 ரூபா தாங்க கொடுக்குறாரு, அவர் 10,000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த போட்டிக்கிடையில் விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார்னா இது எல்லாமே அதுக்குள்ளே அடிபட்டு. முதல்ல அந்த முடிவு எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அது பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். அணியணியாக வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் தலைமை வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கு வந்து இப்போ எப்படி தமாக உருவாச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி இங்கே உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ராகுல் சொல்லி தான் இவர் கட்சியை ஆரம்பித்தாருங்கிற தகவலை எல்லாம் விஜயதாரணி சொன்னாங்க. அப்போ பல பேருக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து எவ்வளோ காலத்துக்கு இன்னொருத்தர் தோளில் சுமந்துகிட்டே இருக்க முடியும் அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? அப்போ அவங்களுக்கும் ஒரு மாற்று தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம தாவேக்காவை நோக்கி போகலாமா அப்படிங்கிற கேள்விகளை அவங்களுக்குள்ளேயே எழுப்புறாங்க. பிரேமலதா வந்து திமுகட்டையும் அதிமுகட்டையும் மாறி மாறி பேசும்போது இங்கே கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அதெல்லாம் ஒரு தலைமையா, இப்படி ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேசுறது அசிங்கமா இல்லையான்னாங்க. காங்கிரஸ் ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கு, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்து விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம இந்த நாங்குநேரி பிரச்சனைகளையும் வந்து முன்னெடுத்து வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தலைவிரித்து ஆடுகிறது. ஸோ மக்கள் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு திமுக அரசு தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறதையும் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டாக வந்து வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அரசியல் ரீதியாக அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம், இந்த உமன்ஸ் டேக்கு வந்து டிவிகே சைட்லேருந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து காஞ்சிபுரம் ஆகட்டும், நம்ம வேலூர் ஆகட்டும், இந்த மாதிரியான இடங்களில் சின்ன சின்ன கோரிக்கைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுது? அப்போ தேர்தல் அறிக்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போட்டிக்கு இடையில் அவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சலுகைகளை அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க. கையிலிருந்து பணத்தை வந்து போட்டாங்கங்கிற அளவுக்கு மக்கள் பேசுகிறாங்க. திமுகவே இது கொடுத்தது, ஸ்டாலினே கொடுத்தாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அது வரி பணம் தான், பட் இருந்தாலும் அதை ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு. அதுவும் பல்காக ஒரு 5,000 ரூபா வர்றதுங்கிறது கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய மலர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட அடுக்கடுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல வந்து 10,000 ரூபா வழங்கப்படும் கருணை நிதிங்கிறாங்க. ஸோ திடீர்னு மக்கள் மேலே எப்படி இவ்வளவு கருணை பிச்சுக்கிட்டு அடிக்குது அப்படின்னு தெரியல. அதுவும் தேர்தல் நெருங்கும் போது கருணை மழையாக பொழியுது. அப்போ இதையெல்லாம் முறியடிக்கிற விதத்தில் அவருடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். இவராவது 2,000 ரூபா தாங்க கொடுக்குறாரு, அவர் 10,000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த போட்டிக்கிடையில் விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் தாண்டி மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார்னா இது எல்லாமே அதுக்குள்ளே அடிபட்டு போயிடும். சார், காலங்காலமாக எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் இந்த விஷயம் இல்லை, படிப்படியாக குறைப்போம்பாங்க. ஆனால் படிப்படியாக ஏற்றுவாங்களே தவிர யாரும் குறைச்சது கிடையாது. படிப்படியாக குறைப்போங்கிற பேச்சை இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் கையில் டோட்டலாக முதல் கையெழுத்தே மதுக்கடைகளை மூடுவது தான். அப்போ பல பேர் வந்து மனநோயாளி ஆகிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அப்படின்லாம் காரணங்கள் இங்கே அடுக்கப்படும். அதுக்கு என்னவோ அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு முதல்ல அந்த முடிவு எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அது பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். அணியணியாக வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எப்படி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரோ அதுமாரி வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருக்காரு. அப்படி மாறி போச்சு கிராமங்களும் சரி நகரங்களும் சரி. ஸோ அப்போ அப்படி ஒரு கையெழுத்தை அவர் போட்டாருன்னா ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு பெண்மணி இருக்காங்கங்கிற அளவுக்கு மாறும் அந்த சுச்சுவேஷன். இப்போ வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் டிஎம்கேவும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியில் இருந்தாலும்
இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகேவோட சைடு தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட தான் வந்து கூட்டணி அமைக்க போகிறதா பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. இது உண்மையாகவே சாத்தியம் தானா? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸே ரெண்டாக உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் தலைமை வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கு வந்து இப்போ எப்படி தமாக உருவாச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி இங்கே உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்து மாணிக்கம் தாகூர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கே விஜயோடைய ஆதரவை வந்து நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இருந்தே வந்து இந்த பேச்சு போயிட்டு இருந்தது தானா? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப காலமாகவே ராகுல் காந்தியும் விஜயின் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இவர் வந்து அடிக்கடி தொடர்பில் தான் இருக்கார். ராகுல் சொல்லி தான் இவர் கட்சியை ஆரம்பித்தாருங்கிற தகவலை எல்லாம் விஜயதாரணி சொன்னாங்க. அப்போ பல பேருக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே காலங்கள் நகர நகர அது உண்மையோங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு சூழ்நிலை. ஆனால் இந்தியா கூட்டணின்னு ஒன்று வரலன்னா இந்நேரம் வந்து இப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அதிகாரத்தை அப்படி பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணிங்கிறது மிக முக்கியமான முகமாக இருக்குது. அதில் ஸ்டாலின்கிறவர் ரொம்ப முக்கியமான முகமாக இருக்கார். அப்போ அதை வந்து எப்படி ராகுல் காந்தி விட்டு கொடுப்பாருங்கிற கேள்விகள்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் கூட காங்கிரஸ் வந்து எவ்வளோ காலத்துக்கு இன்னொருத்தர் தோளில் சுமந்துகிட்டே இருக்க முடியும் அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கும் ஒரு மாற்று தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம தாவேக்காவை நோக்கி போகலாமா அப்படிங்கிற கேள்விகளை அவங்களுக்குள்ளேயே எழுப்புறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ்னால் நிறைய கோஷ்டி பூசல்கள் உண்டு. இங்கே ஒரு அணியாக இருக்கும், அங்கே ஒரு அணியாக இருக்கும், புதுசு புதுசாக பல அணிகள் அங்கே இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அணி இருக்குது. அதில் வந்து முக்கியமான தலைவராக ப. சிதம்பரம் இருக்கார். அவர் சொல்கிறத டெல்லி கட்டாயமாக கேட்டாகணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இழுபறி ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ பிரேமலதா வந்து திமுகட்டையும் அதிமுகட்டையும் மாறி மாறி பேசும்போது இங்கே கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அதெல்லாம் ஒரு தலைமையா, இப்படி ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேசுறது அசிங்கமா இல்லையான்னாங்க. காங்கிரஸ் ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஆனால் தெரியல சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். இந்த டிவோர்ஸ் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் இருந்து ஒரு ப்ரெஸ் நோட் வந்து வருது. இந்த கட்சி ரீதியாக இருக்கக்கூடியவங்க யாரும் வந்து மீடியாக்களை சந்தித்து பேசக்கூடாது, அதற்கு மேலிடத்துல இருந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ யாருமே வந்து டிவிகே சைடில் இருந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கல. இதற்கு முக்கியமான காரணம், இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரப்போது, சரி எல்லாரும் இதை பற்றி தான் கேட்பாங்க, ஸோ அதனால வந்து முன்னெச்சரிக்கையாக இதை வந்து தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. இல்லைங்க, அது காரணம் கிடையாது. ஆக்சுவலாக வேற ஒரு டிபேட்டில் தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார். ஸோ அது வந்து ஒரு பெரிய கேலி பொருளாக மாறிச்சுங்க. எல்லாருமே வந்து வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிச்சு. அந்த டிபேட்டில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரில் 3 பேர் வந்து அந்த ஒருவரை பார்த்து பயங்கரமாக சிரித்தாங்க. அந்த தொகுப்பாளினியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா ஒரு தாவேக்காவை இப்படி நடு ரோட்டில் வச்சு அவமானப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் அவங்க சொன்னாங்க. இன்னொன்று வந்து இப்போ இந்த சங்கீதா விஜய் விவகாரத்தை எந்த டிவியுமே டிபேட் பண்ணலை. நாகரிகமாக அவங்க வந்து எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை டிபேட் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு கூட தாவேக்கா நினச்சிருக்காது. அது வேறு காரணம் தான். இப்போ நான் சொன்ன அந்த காரணம் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மூவி ப்ரொமோஷனுக்காக ஆக்டர் ஆரி அவர்களை வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த விஷயம் வந்து அவருடைய பர்சனல், இதில் வந்து நாங்கள் தலையிட விரும்பலை. அரசியல் ரீதியாக அவர் சொல்கிற கருத்துக்களுக்கு நாங்கள் முரண்பட்டு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், பட் பர்சனலில் நாங்கள் இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொன்னால், ஸோ கிட்டத்தட்ட ஆரி அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய பெட்ரூமே பாத்ரூமே எட்டி பார்க்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போயும் சினிமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களும் விஜய்க்கு ஆதரவாக தான் போயிட்டுருக்கா? இல்லை, ஆதரவு எதிர்ப்புங்கிறத தாண்டிங்க இது வந்து நாகரிகமற்ற செயல்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவரை விமர்சிக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அதை தாண்டி தார்மீக ரீதியாக அவர் வந்து சரியாக இருக்கணும். இப்போ யாருமே என்னை பற்றி பேசுகிறதில்ல, இந்த விஷயங்களை பேசுகிறதில்ல, விவாதிக்கிறது இல்லைங்கிறதுக்காக எப்படி வேணாலும் ஒருத்தர் இருந்துட முடியுமா? முடியாது இல்லை. அப்போ அவர் அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுங்கிறது தான் நாம் இதன் மூலம் பார்க்குறது. பாருங்கள், அவரை எதிரியாக நினச்சி எப்படியாவது துவைச்சி எடுத்துணுன்னு நினைக்கிறவங்களே இது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நாம் வந்து இன்னும் சரியாக இருக்கணும்னு தானே ஒருத்தர் நினைக்கிறோம். ஸோ அதை அவர் செய்யணும்.
ஒன்றும் இல்லைங்க, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ என்ன நடந்துருச்சு? இப்போ நான் அந்த குறிப்பிட்ட நடிகையும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை. அழகாக எம்மா சூழ்நிலை சரியில்லை, நீ கிளம்புமா என் வாழ்க்கையிலேருந்து சொல்லிட்டு இனிமேலாவது வேலையை பார்க்கலாம்ல. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? இது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஒரு இன்ஃபாச்சுவேஷன் உள்ள வயசு அப்படின்னா நான் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிடுவோங்கிற அளவுக்கு அமரகாதல்லாம் இங்கே இருக்குது. உங்கள் வயசு என்ன, 50 தாண்டிட்டீங்க. அப்போ இதில் வந்து பக்குவமாக யோசிக்கிறது தானேங்க வயசு. இதில் வந்து உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவை எடுக்கவே முடியாது இல்லை. அப்போ இது இன்னும் உங்கள் கையை விட்டுலாம் போகலை, உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கே தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம். லட்சியத்தை நோக்கி நடக்கிறது தானேங்க மனுஷன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.